வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா காமா டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ எப்படி பார்க்குறது, அதோட டெரிவேட்டிவ் என்னங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் காமா டிஸ்ட்ரிபியூஷனோட எம்எக்ஸ் ஆஃப் டியோட டெரிவேட்டிவ் என்ன, அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துருந்தோம். அதில் ஒரு ஃபார்முலா நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா அதெல்லாம் எழுதுகிற அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்த எம்ஜிஎஃப் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷனை நோட் பண்ணிக்கலாம். எம்ஜிஎஃப் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் எம்எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 - t ஹோல் பவர் மைனஸ் லாம்டா. அதை எழுதிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மீன் அண்ட் வேரியன்ஸ் தான். ஸோ மீன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி. ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வந்திருக்கலாம், 1 - t பவர் மைனஸ் லாம்டா. வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா மைனஸ் லாம்டா 1 - t பவர் மைனஸ் லாம்டா -1. வித் ரெஸ்பெக்ட் டு டீங்கிறப்ப டீயோட டேர்மை -1 எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ மீன் வேல்யூ பார்க்கணுன்னா அட் டீயோட வேல்யூ 0க்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் 0க்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டி இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் லாம்டா 1 - 0 ஆஃப் மைனஸ் லாம்டா -1 இன்ட்டு -1. ஸோ இந்த வேல்யூலாம் நமக்கு 1 பவர் எனி டேர்மாக இருந்தாலும் நமக்கு வேல்யூ 1 தான். ஸோ மைனஸ் லாம்டா இன்ட்டு -1ங்கிறப்ப லாம்டா. தேர்ஃபோர் மீன் வேல்யூ ஈக்குவல் டு லாம்டா. மீன் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வேரியன்ஸ் வேல்யூ பார்க்கலாம். ஸோ வேரியன்ஸ் தான் நமக்கு ஃபார்முலா தெரியும், μ2 which is equal to μ2 dash minus μ1 dash whole square. இந்த ஃபார்முலா தரவாக தெரிஞ்சிருந்துருக்கணும். எல்லா கான்செப்ட்லேயுமே வேரியன்ஸ் வேல்யூ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வேரியன்ஸ்னால் என்ன, வேரியன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி μ1 டேஷ் பார்த்துருக்கோம், அதாவது மீன் வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ μ2 டேஷ் பார்க்கணும். ஸோ μ2 டேஷ்னா செகண்ட் டெரிவேட்டிவில் டீயோட வேல்யூ 0க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை திருப்பி ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னே விட்டுருங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப லாம்டா இன்ட்டு மைனஸ் லாம்டா -1 1 - t பவர் மைனஸ் லாம்டா -2. ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு டி வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் -1. ஸோ ஆன்சர் என்ன இருக்கலாம், இந்த மைனஸை காமனாக எடுத்துடலாம். ஸோ மைனஸ் ஆஃப் லாம்டா +1 எழுதிக்கோங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துடலாம். இப்போ லாம்டா இன்ட்டு லாம்டா +1 1 - t ஹோல் பவர் மைனஸ் லாம்டா -2. இப்போ t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திங்கன்னா லாம்டா இன்ட்டு லாம்டா +1 1 - tயோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் லாம்டா -2. ஸோ 1 - 0ங்கிறப்போ 1 பவர் எனி டேர்மாக இருந்தாலும் வேல்யூ 1 தான். அப்போ லாம்டா இன்ட்டு லாம்டா +1. இது எம்எக்ஸ் டபுள் டேஷோட வேல்யூ, அதாவது μ2 டேஷோட வேல்யூ. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேரியன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ வேரியன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு μ2 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் ஹோல் ஸ்கொயர். μ2 டேஷோட வேல்யூ லாம்டா இன்ட்டு லாம்டா +1 மைனஸ் μ1 டேஷோட வேல்யூ மீன் வேல்யூ தட் இஸ் லாம்டா. அப்போ லாம்டா ஸ்கொயர். ஸோ கேன்சல் ஆகிட்டோன்னா லாம்டா. வேரியன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. இந்த ப்ராப்ளத்துலேயும் வேரியன்ஸ் அண்ட் மீன் வேல்யூ போத் ஆர் ஆல் சேம். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி கொஷின் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. அப்படி இல்லைனாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதே மாதிரி தான் மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ சேமாக தான் இருக்கும். இப்போ பார்த்துருக்கிற காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மீன் அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ சேமாக லாம்டான்னு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ காமா டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ லாம்டா. எம்ஜிஎஃப் எழுதிட்டு எம்ஜிஎஃப்லேருந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டால் மீன் வேல்யூ வந்துடும். வேரியன்ஸ் வேல்யூக்கு ஃபார்முலாவில் எடுத்து எழுதுனா வேரியன்ஸ் வேல்யூவும் லாம்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.